இந்த டாடா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து எப்படா மேட்ச் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரசிகர்கள் நினைச்சிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பவர் பிளேல ரசிகர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பவர் பிளேல ரன்ஸை வந்து ரொம்பவே அதிகமாக அடிச்சு ஆடி ஸ்கோரை வந்து நல்லா ஏற்றி விடுறது தான் அவங்களோட கேம் பிளானாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. நேற்றும் அது குறையவே இல்லை. டெல்லிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கி பவர் பிளேல 6 ஓவருக்குலாம் வந்து 125 ரன் அடிச்சாங்க. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட 300 ரன் வரைக்கும் போகும் அப்படின்றது வந்து ரசிகர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது எதுவுமே நடக்கலை அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. நேற்று எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்சில் வந்து வழக்கம் போல் எப்போடா எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து நம்ம வந்து பார்ப்போம், அவங்களுக்கு எப்போ மேட்ச் வரும் அப்படின்னு தான் நாம் நினச்சிட்டு இருப்போம். அதே போல் நேற்று மேட்ச் வந்தது. அந்த மேட்ச்சில் அவங்க பவர் பிளேயில் வந்து வழக்கம் போல் ரன் குவிக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட முதல் 4-5 ஓவர் வரைக்குமே ஒரு ஓவருக்கு 20 ரன் போயிட்டு இருந்தது. நெட் ரன் ரேட் ஒரு ஓவருக்கு 20 அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருந்தாரு டிராவிஸ் ஹெட் அண்ட் தென் அபிஷேக் சர்மா. ஆனால் அவர் என்னதான் அடிச்சிருந்தாலுமே சுரேஷ் ரெய்னாவோட ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல. சுரேஷ் ரெய்னா ஒரு செமிஃபைனல் மேட்ச் அப்போ அவர் வந்து அடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட 25 பாலுக்கு 87 ரன். அப்போதான் வந்து சிஎஸ்கே ஒரு புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்றாங்க. என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் பிளேல ஐபிஎல் வரலாற்றிலே 6 ஓவருக்கு 100 ரன் அடிச்ச முதல் டீம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை அவங்க வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் சுரேஷ் ரெய்னா 25 பாலுக்கு 87 ரன் அடிச்சிருந்திருப்பாரு. அந்த ரெக்கார்டை வந்து இவர் பீட் பண்ணுவார் அப்படின்னு வந்து நேற்று எதிர்பார்த்தோம். பட் ஆனால் சுரேஷ் ரெய்னா ரெக்கார்டை பீட் பண்ண முடியல. 26 பாலுக்கு இவர் ஒரு 88 ரன் அப்படின்றது தான் அடிச்சிருப்பார். பட் ஆனால் அவர் 25 பாலுக்கு 87 ரன் வந்து சுரேஷ் ரெய்னா அடிச்சிருக்காரு. அந்த ரெக்கார்டை இன்னும் யாராலையும் முறியடிக்கப்பட முடியல. பட் இருந்தாலும் ஐபிஎல்லோட ரெக்கார்டை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஒரு 5 ஓவருக்குள்ளேயே 100 ரன் அடித்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை வச்சுருக்காங்க. சிஎஸ்கேவோட ரெக்கார்டை தகர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பிளேல 6 ஓவருக்குள்ள சிஎஸ்கே 100 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இவங்க 125 ரன் அடித்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஐபிஎல்ல அவங்க ஒவ்வொரு மேட்ச்லையுமே ஒவ்வொரு ரெக்கார்டை வந்து பேட்டிங்கில் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேட்டிங்களோட டீம் ஸ்கோராக இருக்கட்டும், ஹை ஸ்கோரு அண்ட் தென் ஐபிஎல் சிக்ஸஸ் ஃபோர்ஸ், ஒரு இன்னிங்ஸில் அதிகமான சிக்ஸ் அடித்ததும் எஸ்ஆர்ஹெச் டீம் தான். 22 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஓகே, அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகுது. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா அவுட் ஆகுறாங்க. அதுக்கடுத்து எய்டன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன் பொழப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். பட் இவங்க அடித்த பவர் பிளேல கிட்டத்தட்ட ஸ்கோர் 350 போகும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் சரி ஓகே, இவங்களோட விக்கெட்டை எப்படிதான் எடுக்கிறது அப்படின்னு ரிஷப் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தப்போ ஸ்பின் பவுலர் எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம ஃபாஸ்ட் போட்டால் இவங்க விக்கெட்டே விட மாட்டாங்க. சரி ஸ்பின் பவுலிங் என்னதான் அடித்தாலுமே திரும்ப திரும்ப நம்ம ஸ்பின்னுக்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவ் கொடுக்கும்போது தான் குல்தீப் யாதவ் தான் விக்கெட்டை தொடர்ந்து எடுக்கிறாரு. அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்த எய்டன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், இவங்க எல்லாரையுமே வந்து குல்தீப் யாதவ் 3 விக்கெட் எடுக்கிறாரு. அக்சர் பட்டேல் 1 விக்கெட் எடுக்கிறாரு. ஸ்பின்னுக்கு வந்து தொடர்ந்து ஓவரை ரன் போனாலும் பரவாயில்ல, நான் ஸ்பின்னுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரிஷப் பண்ட் ஓவர் கொடுத்ததுனால தான் விக்கெட் வந்து அவங்களால எடுக்க முடிஞ்சது, ரன்னையும் கட்டுப்படுத்த முடிஞ்சது. இல்லைனா அந்த ரன் எங்கேயோ போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இறங்க வந்த நிதிஷ் ரெட்டி அந்த அப்துல் சமாத், ஷபாஸ் அஹ்மத், இவங்களால தான் டீம் ஸ்கோர் வந்து 266 ரன் வரைக்கும் போச்சு. இந்த 266 ரன்னை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு டெல்லி டீம் வந்து சேஸ் பண்ண களத்தில் இறங்கினாங்க. வழக்கம் போல் பிருத்வி ஷா அடிக்கல, டேவிட் வார்னரும் சரியாக அடிக்கல, அவுட் ஆகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேசர் மெகர் அந்த சின்ன பையன் போட்டு பொலம் படுக்கிறான். 18 பாலுக்கு டெல்லி டீமுக்காக ஃபாஸ்டஸ்ட் 50 அடித்த மொதல் ஆள் அவன் தான். 18 பாலுக்கு 66 ரன் கிட்டத்தட்ட அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருந்தார். அவங்களும் நம்ம இப்போது எஸ்ஆர்ஹெச் டீம் விளாட்னாங்களே அதே சமமாக வந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களோட ரெக்கார்டை பீட் பண்ணாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் பண்ணலை. ஓவருக்கு ஓவர் ரன் வந்துக்கிட்டே இருந்தது. 10 ஓவருக்குலாம் கிட்டத்தட்ட அவங்க 130 ரன்னு கிட்ட அடிச்சிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்களும் மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இவங்களோட பவுலிங் யூனிட், எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் யூனிட் சூப்பராகவே இருந்தது. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஓவர்ஸ் எல்லாமே கன் மாதிரி மாற்றி கொடுத்துட்டு இருந்தார் பேட் கமின்ஸ் அவர்கள். நம்ம யாருக்கு இப்போ மாற்றி கொடுக்க போகிறோம், அடுத்தது யாருக்கு கொடுத்தா விக்கெட் விழும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தார். அதேமாரி புவனேஸ்வர் குமார் நல்லா பவுலிங் போட்டார். அண்ட் நடராஜன் சிறப்பாக வந்து பவுலிங் போட்டார். இந்த ஐபிஎல் இது வரைக்கும் அவர் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே இப்போ தான் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 விக்கெட் 4 ஓவருக்கு 18 ரன்னு மட்டுமே கொடுத்து நேற்று 4 விக்கெட் எடுத்து தன்னோட எஸ்ஆர்ஹெச் டீமு சீக்கிரம் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுனார். எப்படியா இருந்தாலும் அவங்க எஸ்ஆர்ஹெச் தான் நேற்று வின் பண்ணியிருப்பாங்க. இவர் விக்கெட் எடுக்கலாம்னு கூட அது மிகப்பெரிய ஸ்கோராக இருந்தது.
பட் இவங்க 250 அடிச்ச எல்லா மேட்ச்லயுமே எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து தொடர்ந்து வின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இதுல வந்து நேத்து 250 விட அதிகமா போக வேண்டிய ரன் எங்க ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹென்றி கிளாசன், எய்டன் மார்க்ரம் இவங்களோட விக்கெட்டை எடுக்க போய் தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஸ்டாப் ஆச்சு. பட் இவங்க விக்கெட்டை எடுக்க அவங்க தவறி இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 350 ரன் போயிருக்கும். இதுக்கடுத்து சிஎஸ்கே கூட வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு மேட்ச் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் கிட்ட சிஎஸ்கே எப்படி ஆட போறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. அதுதான் வந்து ரொம்ப இதுவா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேல இதுவரைக்கும் நடந்த மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் டாடா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல நடந்த ஹோம் கிரவுண்ட் மேட்ச்ல எல்லாத்துலயுமே சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கு. ஹோம் அவேல வந்து கம்மியான ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் தான் வந்து சிஎஸ்கே டீம் வச்சிருக்காங்க. இது தொடருமா அப்படின்றது பார்க்கலாம், பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுக்கடுத்து எஸ்ஆர்ஹெச் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் கிட்டத்தட்ட 2வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், இப்போ 2வது இடத்துல எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைய மேட்ச் யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர். ஆர்சிபியோட டேர்னிங் மொமெண்ட் இந்த மேட்ச்ல கிடைக்குமா அப்படின்றது தான் ரசிகர்களோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருக்குது. கொல்கத்தா டீம்ல சொல்லவே தேவையில்ல, கம்பீரோட கோச்சிங் தலைமையில் களமிறங்குறாங்க. இந்த வருஷம் சுனில் நரேன் ஓப்பனிங் இறக்குறாரு. இறங்கி அட்டகாசமான ஒரு பேட்டிங்கை கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் தென் ரசில் அண்ட் தென் ரிங்கு சிங், ஷ்ரேயஸ் ஐயர் இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லாவே இருக்கு. அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி அருமையான ஒரு பவுலிங்கை போட்டுட்டு இருக்காரு. விக்கெட்டான சூழ்நிலையில சுனில் நரேனும் பவுலிங் போட்டு வந்து விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஆனால் ஆர்சிபியில் பேட்டிங் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு. பவுலரிங் யூனிட்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. பேருக்கு தான் வந்து பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஒரு விக்கெட்டு ரன்னோ கட்டுப்படுத்துறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம்னா 11 பேரும் பேட்ஸ்மேனாகவே எடுத்து வச்சிடலாம். இவங்களே பவுலிங் போட்டு இவங்களே ஸ்கோர் பண்ணால் கூட இது ஒரு 180 தான் போகும்போது இவங்களே வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு விராட் கோலி அண்ட் தென் வில்ஜாக்ஸ் ஓப்பனிங் இறங்கினா நல்லாயிருக்கும். ஃபேப் டூப்ளசி 1 டவுன் இறங்கணும். ரஜத் பட்டிதார், அதுக்கடுத்து தினேஷ் கார்த்திக், அதுக்கடுத்து மஹிபால் லாமர் இந்த மாதிரி இறங்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு பார்க்கலாம், ஸ்குவாடை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அல்சாரி ஜோசப்பை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் இவங்க வந்து வின் பண்ணுவாங்க? இந்த டாடா ஐபிஎல்ல இந்த எஸ்ஆர்ஹெச் அடித்த டீம்ஸ் டோட்டலாக யாராவது பீட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.